ஹாய் எவ்ரிவன். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது ஒரு 277 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. மோர் தென் 1%. 23,689.60 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ முன்னாடி நைட்டே க்ரியேட் பண்ணோம். ஸோ 6:30 மணிக்கு கொடுக்க முடியல நம்மளால் நேற்று மார்னிங்கு. பட் அதுக்கு முன்னாடி நைட்டே வந்து ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருந்தோம். எப்படி சொன்னோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ டு ஹை ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸில் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. ஒரு 50% மார்க்கெட் டவுனும் வந்திருக்கு. அப்போது 50%ல் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து பிஃபோர்ட படி மேலேயும் வந்திருக்கு. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 2%க்கு பிஃபோர்ட ரேஷியோக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஹை டு லோ திரும்ப ட்ராப் பண்ணிங்கன்னா மார்க்கெட் இந்த இடம் 2% கரெக்டுங்களா? இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சோம். பட் இது இம்மிடியேட்டாக நாளைக்கே போகுமான்னு தெரியாது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு லெவலாக மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு லெவலாக மார்க்கெட் வந்து 23,600க்கு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 23,600க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஈஸியாக இந்த இடமும் ரீச் ஆகிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸ்லைட்டாக பாசிட்டிவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில். ஸோ நைட்டு நடந்த கிஃப்ட் நிஃப்டி வச்சு சும்மா ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது பாசிட்டிவில் சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பவும் நியர் க்ளோஸ்கிட்டே வந்துட்டு இந்த க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆனாங்க. பட் அதே போல் 23,450க்கு மேலே இருந்தால் தான் 600 போகும் அப்படின்னு சொன்னோம். 450க்கு மேலே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. மேலே மார்க்கெட் வந்து வேகமாக போயிருந்ததையும் நம்மளால் பார்க்க முடியுது. டவுன் சைடு ரேஷியோ சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அது நடக்கலை. பிலோ 23,412 இந்த ரேஞ்சுக்கு கீழே வரணும்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வரலை. அதனால் டவுன் சைடும் போகலை. பட் ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போலயே மார்க்கெட் மேலே போயிட்டான். ஓகே, இன்னைக்கு சினாரியோ படி மார்க்கெட் எங்கே இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எப்பயும் போல் க்ளோஸை மார்க் பண்ணிப்போம். நம்ம நேத்தியோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஃபிகர் 23,700. அடுத்து 23,689.60. ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிப்போம். மார்க்கெட் 23,700க்கு மேலே இருந்தது அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட்டிங் ஒரு கேப் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கு இல்லையா? இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 23,850 இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் லெவலாக. ஓகேங்களா? இதையும் பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் வந்து அடுத்து அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸு அது வந்து 24,000 கிட்டே இருக்குது. இப்போது மார்க்கெட் இந்த 2 லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைட் சினாரியோ கண்டினியூ ஆகிற பட்சத்தில் ஒருவேளை 23,689க்கு கீழே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு பாசிபிள். அது எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஜோன். இந்த இடம் 23,450. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு தான் வரணும். ஆனால் இதுக்கு இடையிலேயே நிறைய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் ஜோனை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு லெவல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் 23,570 இந்த ரேஞ்சில் வந்து 580 to 570 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துக்கு வரதுக்கான ஏன் அப்படின்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள். லாங் விக் போயிருக்குங்களா, லாங் கேண்டில். ஸோ எப்பயுமே ரொம்ப பெரிய கேண்டில் இருந்தது அப்படின்னா அதோட மதிப்பு வந்து இம்பேலன்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ் கேண்டிலும் 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடம் தான். பட் இந்த கேண்டிலில் ஒரு 50% எப்பயுமே லாங் பாடி கேண்டில் வந்தது அப்படின்னா அதில் ஒரு 50% நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அந்த 50%க்கு ரிவர்சல் வர பாசிபிள் இருக்கும் அப்படின்னு. ஜஸ்ட்டாக நான் 5 மினிட்ஸோட சப்போர்ட் அந்த இதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணோம். பட் ஆனால் இது 1 ஹவரோட 50% லெவல் அந்த லாங் பாடி கேண்டிலில். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நம்ம வீடியோஸ் கொடுப்போம். அதனால தான் நம்ம அந்த இடத்தையும் மார்க் பண்ணோம்.
ஓகேங்களா? அது பாருங்கள் 5 மினிட்ஸுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது. அதே போல் 1 ஹவர் கேண்டிலோட இம்பேலன்ஸ்டு கேண்டிலுக்கு ஒரு 50%லேயுமே மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை வந்து ஒரு டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணணும். ஸோ ஏதோ கேண்டில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு பார்க்கக்கூடாது. எப்படியெல்லாம் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கீ லெவலில் மாற்றணும். ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்றே ஒரு சினாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே எல்லோரும் இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து என்ட்ரி சப்போர்ட் இருப்பீங்க. திரும்ப மார்க்கெட் ஒரு ஃபாலை கொடுத்துருக்கோம். மார்க்கெட் டவுன் கொடுத்தப்ப என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ லாஸ் ஆகுது அப்படின்னு திரும்ப இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. திரும்பவும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம். ஸோ லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. அப்போது உங்களோட லெவல் இங்கே இருக்கக்கூடாது. ஒரு லெவல் நம்ம கொடுத்துருக்கோன்னா அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து நீங்களே டெக்னிக்கலாக பார்த்தீங்கனாலுமே அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு ரிவர்சல் கொடுக்கும். மார்க்கெட் எப்பயுமே மேலே போகிறான் அப்படின்னா அங்கேருந்து அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அது வந்து ஒரு 50%, ஒரு 61% பிஃபோர்ட ரேஷியோ வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பியில் எப்பயுமே என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா டார்கெட் வந்து சியை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவும் தேவையில்ல. உங்களோட ஸ்டாப் லாஸுமே வந்து ரொம்ப கீழே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு என்ட்ரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸில் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸில் வந்து என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து ஒரு 50 to 60% ரிவர்சல் கொடுத்துட்டு இந்த ஏபிசி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது ஸோ மார்க்கெட் ரொம்ப கீழே போகுதுன்னு நீங்கள் லாஸஸ் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பேனிக்கில் க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. இல்லைனா சில நேரங்களில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்தது லோவர்லனா மார்க்கெட் என்னமே கீழே போக ஆரம்பிச்சிடும். அப்போது லாஸஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை பிடிக்க ட்ரை பண்ணி இங்கேருந்து ஸ்டாப் லாஸை ரொம்ப மினிமல் ஸ்டாப் லாஸில் இருந்துட்டு மார்க்கெட்டை மேலே போகும்போது இது பண்ணிக்கோங்க. இதுதான் அப்படியே உங்களுக்கு வந்து ரிவர்சல். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் அப்படி நீங்கள் ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் விசிபிலிட்டியில் எல்லாம் இந்த இடத்துல போய்ட்டு மாற்றணும். ஓவராலாகவே மாறும். ஓகே, அதனால் நான் மாற்றலை. இது அப்படியே டவுன் சைட் மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மேலே இருந்து மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான சினாரியோ அப்சைட் மார்க்கெட் போகுது அப்படின்னா ஒரு 24,000 வரைக்கும் பாசிபிள். ஸோ ஃபஸ்ட் லெவல் 800 to 850. அதே போல் டவுன் சைடில் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ லெவல் 23,570 இந்த ஜோனு. அதுக்கும் கீழே இருக்கிறப்ப 23,450. ஓகேங்களா? இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கும் கீழே சின்னதாக ஒரு லெவல் இருக்குது. பட் இது வரைக்கும் போதும். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 டேஸாகவே ஸோ கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து நல்ல ரேலிஸ் தான் கொடுத்துட்ருக்கு. அப் சைடோ டவுன் சைடோ மாறி நடந்துகிட்ருக்கு. பட் இன்றைக்கி ஃப்ரைடே அண்ட் மண்டே வந்து நல்ல ப்ராப்பரான மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நேற்றே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்ததுனால மார்க்கெட் சைட்வேஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா சைட்வேஸ் வந்து ரேராக தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு வேளை இன்றைக்கி சைட்வேஸ் நடந்தாலும் நடக்கலாம். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டி சினாரியோ பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நேற்று க்ளோஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நேத்தியோட க்ளோஸ்லேருந்து இப்போ ட்ராவல் ஆகிருக்கிறதுக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளாட்டாக கூட ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. தேங்க்யூ எவ்ரிவன்.